ஓம் சர்வாபியோ தேவதாபியோ நமஹ. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேனே. கனகதாராக்கு கல்யாணம் ஃபைனலைஸ் பண்ண போறேன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். நேக்கு இருப்பு கொள்ளல, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். அதுக்கு காரணகர்த்தாவே இவர்தான். பேரு கொடநாயுடு. கொடைக்கானல்ல இருந்தார். இப்போ ஸ்ரீமதியாத்துல இருக்கார். இவர்தான் ஒரு தெரிஞ்ச வைதிகம் பாக்குற பிள்ளையோட ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்தார். ஜாதகம் பொருந்துறதுன்னு பிள்ளையாத்துலயும் தெரிவிச்சிட்டோம். அவளும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா. எங்க அப்பா அம்மாவுக்கும் தெரிவிச்சிட்டேன். இதுக்கெல்லாம் நாயுடு சாருக்கு தான் நன்றி சொல்லணும். இதுல என்ன பாராட்டுறதுக்கு என்ன இருக்கு? எது எப்படி நடக்கணுமோ அது அப்படித்தான் நடக்கும். இனம் இனத்தோடு தான் சேரும். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, வைதிகம் பார்க்குற பிள்ளைய அமைஞ்சது மட்டும் இல்லாம பேரும் வைத்தீஸ்வரன். எப்படி கூடி வந்திருக்கு பாருங்க. எல்லாம் புரிஞ்சிருக்குன்னா கல்யாண சாப்பாட்டுக்கு ரெடி ஆயிட வேண்டியதுதான். அடுத்தது நிச்சயதார்த்தம் தானே. முகூர்த்தத்துக்கு தேதியெல்லாம் குறிச்சாச்சா? ரொம்ப தான் அவசரப்படுறேல. ஜாதகத்தை பார்த்து பொண்ணும் புள்ளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கா. அவ்வளவுதான் நடந்திருக்கு. இத்தனைக்கும் கனகதாரா அந்த பையனை பார்க்க கூட இல்ல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்சா மாதிரிதான் சொல்லிட்டா. வெரி குட். இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணை பார்க்கறதே ரொம்ப அபூர்வம். அவ தன்னை இந்த காலத்து பொண்ணாவே நினைக்கலையே. அந்த காலத்துல வழக்கம் எப்படின்னா, கல்யாணத்துக்கு முதல் நாள் தான் நிச்சயதார்த்தம் பண்ணுவா. இப்பவும் பண்றா. ஆனா முதல்லயே என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் வச்சுட்டு பிள்ளையும் பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது, பேசிக்கிறது, பழகிக்கிறது, அப்புறம் மேரேஜ் அப்படின்னு ஆயிடுத்து. இதெல்லாம் சமீப காலத்தில் ஏற்பட்டிருக்கிற வழக்கம். சம்பிரதாயம் என்னன்னா, நிச்சயதார்த்தத்துக்கு ஒட்டினா மாதிரியே கல்யாணம் நடக்கணும். ஏன்னா எந்த டைம் கேப்பும் இருக்கக்கூடாது. பட் ரொம்ப தள்ளி தான் இப்பெல்லாம் கல்யாணத்தை வச்சுக்கிறா. கல்யாணத்துக்கு முதல் நாள் ஜான்வாசம் இருக்கு இல்லையா, அதுவே ஒரு இடைச்சொருகள் தான். முன்னெல்லாம் ஜான்வாசம் கிடையாது, அதே மாதிரி ரிசப்ஷனும் கிடையாது. அது வெறும் ரிசப்ஷன் தான். அது ஒரு விதமான பெர்செப்ஷன். பொண்ணையும் புள்ளையும் பக்கத்துல பக்கத்துல நிக்க வச்சு தம்பதிகள்னு ஒரு உணர்வை ஏற்படுத்துறது மகா தப்பு. தப்பு மட்டும் இல்ல, பாவம். எங்க கல்யாணத்துல அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தா. ஜானவாசம்லாம் வேண்டான்னு சொல்லிட்டா. வச்சுக்கவும் இல்ல. எங்களுக்கும் அது தேவைன்னு தோணல. இப்போலாம் 3 நாள் 4 நாள் கல்யாணங்கிறதே இல்லை. மண்டபத்தோட வாடகையே 3-4 நாளைக்கு 8 லட்சம் 10 லட்சம்னு ஆயிடுத்து. அதனாலேயே கல்யாணத்துக்கு முதல் நாளே ரிசப்ஷன் வச்சுடுறா. மாங்கல்ய தாரணம் முடிஞ்ச கையோட சத்திரத்தை காலியும் பண்ணிடுறா. மறுநாள் பாலிகை தெளிக்கிறது, கட்டு சாதம் கட்டி கொடுக்கறதுன்ற சம்பிரதாயம் எல்லாம் வர வர குறைஞ்சுட்டே வருது. இதுக்கு நடுப்புற சங்கீத்துங்கிறா, மெஹந்திங்கிறா, என்னென்னமோ சொல்றா. விவாகத்தோட புனிதத்துவமே போயிடுது. இந்த உன்னதமான விவாகம்ன்றதே இப்போ ஒரு சோஷியல் ஈவெண்ட் மாதிரி ஆயிடுது. நான் ஒன்று கேட்குறேன். ஏதோ ஒரு காரணத்தினால அகஸ்மாத்தா ரிசப்ஷனுக்கு மறுநாள் கல்யாணம் நின்று போச்சுன்னா அந்த பொண்ணோட நிலைமை என்ன? அந்த பிள்ளையோட நிலைமை என்ன? அவளோட ஃபியூச்சர் பாழாயிடாதா? நேத்திக்கு அவனோட சேர்ந்து நின்றுட்டு இருந்ததுனால அந்த உறவு இன்னைக்கு முறிஞ்சு போயிடுத்துன்னு லீகலாவும் சொல்லிக்க முடியாது, சாஸ்திர ரீதியாகவும் ஏத்துக்க முடியாது. இந்த விவாகம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி பொண்ணும் பையனும் ஜோடியா நின்னா மற்றவாழ்கிட்ட அவ என்னன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பா? அதான் உட்பின்னு சொல்லிக்கிறா, மை லைஃப் பார்ட்னர்னு வேற சொல்லிக்கிறா. அப்படி அறிமுகப்படுத்தினா அந்த உறவுக்கு என்ன பேரு?
என்ன அர்த்தம்? ம் உட்பிங்கிறது ஒரு உறவு முறை கிடையாது. ஒன்னா சேர்ந்து நின்னா அவ தம்பதிகள்னு அங்கீகாரம் ஆயிடுமா என்ன? சாஸ்திரப்படி முறைப்படி அக்னி சாட்சியா பாணி கிரகணம் பண்ணிக்காம தம்பதிகள்னு சொல்லிக்கிறது, போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கறது, மத்தவா தர கிஃப்ட்ஸை வாங்கிக்கிறது, இதெல்லாம் சரின்னு எப்படி ஏத்துக்கிறேன்? இதெல்லாம் யோசிக்காம எல்லா சம்பிரதாயங்களையும் நம்ம சௌகரியத்துக்காக மாத்தி அமைச்சினோன்னா உறவுகளை ஏற்படுத்திக்கிறதுலயும் அமைச்சுக்கிறதுலயும் சிக்கல்கள் உண்டாகி இந்த உறவுகள் தடுமாறும் உறவுகளா ஆயிடும். இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எது எப்படியோ கனகதாரா விஷயத்துல நாங்க ரொம்பவே பாக்கியம் பண்ணிருக்கோம். எங்க பேச்ச அவ என்னைக்குமே மீறினதும் இல்ல, நாங்க கிழிச்ச கோட்டை அவ என்னைக்குமே தாண்டினது கிடையாது. கரெக்டுப்பா, நீங்க சொன்ன மாதிரி உங்க பேச்ச நான் என்னைக்கும் மீறினதில்லை. இத நான் பல தடவை சொல்லியிருக்கேன். எனக்கு பெரியவாதான் எல்லாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அதே மாதிரி என் அம்மா அப்பா தான் எனக்கு எல்லாம். மாதா பிதா குரு தெய்வம். என் எதிர்காலத்தை பத்தி என் வாழ்க்கைய பத்தி நீங்க ஒரு முடிவெடுக்கிறீள் அப்படின்னா நன்னா அலசி ஆராய்ஞ்சு பார்த்திருப்பேன்னு தெரியும். என் எதிர்காலத்துக்கு எது சரி அப்படின்னு என்ன பெத்தவா. உங்களுக்கு தெரியும், அது எதுவா இருந்தாலும் அதை நான் பரிபூர்ணமா ஏத்துக்கிறேன். ஆனா இந்த தடவை நீங்க போட்ட கோட்டை நான் மீற வேண்டியிருக்கு. என்னம்மா என்னாச்சு? திடீர்னு இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுற? பொருத்தம் பார்த்து பையனை புடிச்சு போனதுனாலதான் நம்ம மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணிருக்கோம். இல்லப்பா, எனக்கு இந்த அலையன்ஸ் சரி வரும்னு தோணல. என்னடி இது? பொருத்தம் பார்க்கும்போது ஒண்ணுமே சொல்லல, பிள்ளைய பத்தின டீடைல்ஸ்லாம் சொல்லும் போதும் ஒண்ணுமே சொல்லல, இப்போ திடீர்னு வந்து இப்படி சொல்றியே? என்னம்மா, ஒரு வைதிகம் பண்ணி வைக்கிறவன கல்யாணம் பண்ணிக்க போறமேனு திடீர்னு இப்போ உனக்கு தோன்றதா? அதெல்லாம் இல்ல சார், காரணம் இல்லாம நான் இதை சொல்லல. மத்தவளை பத்தி எனக்கு தெரியாது, பட் ஐ அம் நாட் வெரி கம்ஃபர்டபிள் வித் திஸ். நாட் கம்ஃபர்டபிள் வித் வாட்? எனக்கு இது எப்படி சொல்லணும்னு தெரியல. ஜாதகம் பொருந்தி இருக்குன்னு சொன்ன உடனே he started calling me. எனக்கு இந்த ஃபோன்ல பேசுறதுலலாம் இஷ்டமும் இல்லை, உடன்பாடும் இல்லை. சும்மா சும்மா கால் பண்ணா வெறுப்பா இருக்கு. சரிம்மா, இப்ப ஊரே அப்படித்தானே இருக்கு. ஊரோட ஒத்து போறதுல எந்த தப்பும் இல்ல. ஊரே தப்பு பண்ணினா நாமளும் தப்பு பண்ணணுமா என்ன? எல்லாரும் இதேதான் சொல்றா. எதுக்கு காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறியே ஆகணும்? அது என்ன கம்பல்ஷனா? நாம நமக்காக தான் வாழணுமே தவிர காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி வாழ வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஏன் மகா பெரிவா வாழ்ந்து காட்டலையா? அந்த மகான் மாதிரி நாம இருக்க முடியாது. இருந்தாலும் நமக்குன்னு சில பிரின்சிபல்ஸ், சில எத்திக்ஸ், சில பாலிசிஸ் இருக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் ரிசப்ஷன் வச்சா நிச்சயமா நான் அப்படி மாறியும் கழுத்தமா நிக்க மாட்டேன். அப்படி நிக்கவும் கூடாது. எல்லாரும் பண்றான்னு அதே கதியில போயிட்டு இருந்தோம்னா அதோ கதி தான் ஆகும். சரி, நீ சொல்றது சரின்னே வச்சிருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிண்டாதானே ஒரு புரிதல் வரும். முதல்ல நம்ம அம்மா அப்பாவை புரிஞ்சுக்கணும். அவ எது பண்ணாலும் நம்ம நல்லதுக்கு தான் செய்யறா அப்படிங்கிற நம்பிக்கையை வளர்த்துக்கணும். நீங்க சொன்ன புரிதல் எதுல போய் முடியும் தெரியுமா? அவ ரெண்டு பேரும் ஒருத்தர் புரிஞ்சுண்டு சேர்ந்து வாழ முடியாதுங்கிற புரிதல்ல தான் போய் முடியும். வெல் செட், வெல் செட். கனகதாரா சரியான முறையில தான் வளர்க்கப்பட்டிருக்கான்னு நான் சொல்லுவேன். நீங்க எந்த பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் ஓகேன்னு கனகதாரா ஏற்கனவே சொல்லியிருக்கா இல்லையா? அவளை பெத்தவாளுக்கு அவ கொடுக்குற மரியாதை அது. அதுக்காக அவளுக்குன்னு எந்த பிரைவசியும் கிடையாதுன்னு நீங்க முடிவு பண்ணிடக்கூடாது. கனகதாரா கரெக்டா தான் சொல்றா. காலத்துக்கு ஏத்த மாதிரிங்கிற பேர்ல
கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபோன் பேசுறது சரியில்லைன்னு அவளுக்கு தோன்றது. அந்த எண்ணத்துல எந்த தப்பும் இல்ல. அதுக்காகவே அவளை பாராட்டணும். இதே காரணத்துக்காக தான் நான் இந்த சம்பந்தத்தை ஏத்துக்க விரும்பல. அது மட்டும் இல்ல, அந்த பையன் ஒரு சராசரி மனுஷன் மாதிரி ரிசப்ஷன் வரைக்கும் இப்படி இருக்கணும் அப்படி பண்ணணும்னு சொல்றான். வைதிகம் பண்ணிட்டு இருக்கானே ஒழிய நான் எதிர்பார்க்கும்படி அவன் இல்லைன்னு தான் நான் சொல்லணும். சாரிப்பா, திஸ் வில் நாட் ஒர்க் அவுட். நான் தாம்மா சாரி சொல்லணும். நீ சொன்னது எல்லாமே ரொம்ப கரெக்ட். அதனால தான் உங்ககிட்ட சாரி சொல்றது தப்பு இல்லைன்னு எனக்கு தோன்றது. இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு பெத்தவா நாங்க பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும். உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. கனகதாரா, அடுத்ததா பார்க்க போற பையன் உனக்கு எல்லா விதத்திலையும் பிடிச்சிருக்கானான்னு உங்ககிட்ட கேட்டுண்டு மற்ற பொண்கள் மாதிரி நீ இல்லைன்னு அவள்கிட்ட சொல்லிட்டு அதுக்கு சம்மதிச்சாள்னா ப்ரொசீட் பண்ணுவோம். உன் மனசுக்கு ஏத்தவனா அமைய மகா பெரியவா அனுகிரகம் பண்ணட்டும். जय जय शंकर हर हर शंकर 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 जय जय शंकर हर हर शंकर